தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற எந்த தகுதியும் உதயநிதி ஸ்டாலினுக்கு கிடையாது. இவருக்கு ஏதாவது தெரியுமாங்க? உதய் சார் அவர் சில விஷயங்கள் முன்வைக்கும் போது சில பதில்கள் அவர் கொடுக்க மாட்டாரு. நீ சட்டமன்றத்தில் இருந்திருந்தா பதில் சொல்லி இருப்பாரு. நீ வெளிநடப்பு போறதற்கு பிறகு எப்படி பதில் சொல்றது? நீ தான் சட்டமன்றத்தில் இருந்து வெளியேறிட்டிய. சென்னை சமர்த்தா ஏவியேஷன் காலேஜ், பெஸ்ட் ஏவியேஷன் காலேஜ் in Tamil Nadu. GT Holidays and Max Gold Cash for Gold. Call 044-4545-4545. Presents Behind Notes Mudalvar Vijay, Nayagan to Jananayagan. Supported by the Chennai Mobiles and Electronics Furniture Appliances. VGP Universal Kingdom. Powered by Saubhagya Home and Kitchen Appliances. வேலம்மாள் நெக்ஸஸ். உதயநிதி ஸ்டாலின் தான் எதிர்க்கட்சி தலைவர் என்றால் அடுத்த பொதுத் தேர்தலில் திமுக எதிர்க்கட்சியாகவும் ஆக முடியாது. சமூக நீதி பற்றி ஒரு அரை மணி நேரம் பேச சொல்லுங்க, நான் பேசுறதே நிப்பாட்டிடுறேன். ஸ்கிரிப்ட் பேப்பர் இல்லாம அவரால் ஒரு மேடை பேச்சு பேச முடியல. அந்த பதவியேற்பு உறுதிமொழியை பார்க்காமல் பதவியேற்ற கொண்ட ஒரே தலைவன் விஜய். இதுக்கு பேர் ஸ்கிரிப்டா? குதிரை பேரம் என்று சொன்னார்கள் சட்டமன்றத்தில். என் தலைவன் பதில் சொன்னான், இது குதிரை பேர அரசல்ல, குதிரை வேகத்தில் போகிற அரசு. ஸ்கிரிப்டா இது? ஸ்கிரிப்டான்னு கேட்கிறது. நாங்கள் தற்குறிகளா? தற்குறிகள் அல்ல, ஆச்சரியக்குறிகள். தளபதி விஜயை தலைவனாக ஏற்றுக்கொண்ட நாஞ்சல் சம்பத் கல்லூரி மாணவனாக இருக்கிற பொழுது மாநிலம் தழுவிய பேச்சு போட்டியில 42 பதக்கங்கள் பெற்றவன். நான் தற்குறியா? உதயநிதி கேட்கிறேன். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக்க சொல்லிப்பாரு. அணில் குஞ்சுன்னாங்க. எம்ஜிஆர் ரசிகர்களை விசில் அடிச்சாங்க குஞ்சுன்னாங்க. அந்த விசில் அடிச்சாங்க குஞ்சுகள் ஓட்டுப்பட்டு தான் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனார். எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரை கோட்டை பக்கம் தலை வச்சு படுக்க முடியல கருணாநிதி. நாங்கள் அணில் குஞ்சுகள். எங்கள் தலைவர் அதிகாரத்துக்கு கொண்டு வந்துட்டோம். இன்னும் 25 வருடத்தில் எங்கள் தலைவர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். திரை கவர்ச்சி மட்டும்தான் அவருக்கு இருக்குமானால் வந்த உடனே 717 மதுக்கடைகளை மூடுகிறேன் என்று உத்தரவு போட்டிருக்க மாட்டார். 200 மீட்டர் மின்சாரம் இலவசம் என்று அறிவித்திருக்க மாட்டார். தமிழ்நாட்டில் ஒரு சிங்கப்படை நிறுவப்படும் என்று அறிவித்திருக்க மாட்டார். இவ்வளோ பேசுற இந்த நபர் ஒரு எம்எல்ஏவா டிவிக்கில நீங்களும் இணைஞ்சிருந்தா இன்னொரு ஒரு எம்எல்ஏல இருந்திருக்கலாம்ல சார். ஏன் சார் போல? நான் அதிகாரத்தை விரும்புறதில்லை. அதிகாரத்தில் இருப்பவர்கள் அடைய வேண்டிய புகழை விட நாஞ்சல் சம்பத் அதிக புகழ் பெற்றிருக்கிறேன். எல்லாத்துலயும் ஒரு பஞ்ச் இருக்கும் சார் கிட்ட. இது நம்மளுக்கு தெரிந்த ஒரு விஷயம் தான் சார். ஸ்ட்ரெயிட்டா ரேபிட் ஃபயர் நீங்க மட்டும் தான் கரெக்டா அந்த கேமை விளையாட முடியும் சார். விளையாடலாமா சார் ரேபிட் ஃபயர் கேம்? சொல்லுங்கன்ட்டார் சார். இப்போ போடுங்கப்பா அந்த பாக்ஸை. சார் இங்க இருக்கிற நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க சார். 3. திரை கவர்ச்சி. அதாவது இப்போ விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் நிறைய விமர்சனங்கள் வருது. ஸோ திரை கவர்ச்சி மட்டும்தான் இருக்கு விஜய் சாருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. உங்களோட பதில் என்ன? திரை கவர்ச்சி மட்டும் இருந்திருக்குமானால் அதிகாரத்திற்கு வந்த உடனே திருக்கோவில்களுக்கு பக்கத்தில், பள்ளிகளுக்கு பக்கத்தில், வழிபாட்டு தலங்களுக்கு பக்கத்தில் இருக்கின்ற 717 மதுக்கடைகளை மூடுகிறேன் என்று உத்தரவு போட்டிருக்க மாட்டார். திரை கவர்ச்சி மட்டும்தான் அவருக்கு இருக்குமானால் 500 யூனிட் மின்சாரத்தில் 200 மீட்டர் மின்சாரம் இலவசம் என்று அறிவித்திருக்க மாட்டார். திரை கவர்ச்சி மட்டும்தான் அவரிடத்தில் இருக்குமானால் தென்திசை குமரி முதல் திருத்தணி மலையின் எல்லை வரையிலும் பாலியல் அத்துமீறல்கள், பாலியல் கொலைகள், பாலியல் சீண்டல்கள் என்று எங்கள் தாய் குலத்தை அத்துமீறி ஆக்கிரமிக்கிற அந்த அநியாயத்திற்கு முடிவு கட்டுவதற்கு தமிழ்நாட்டில் ஒரு சிங்கப்படை நிறுவப்படும் என்று அறிவித்திருக்க மாட்டார். அவன் மானுட பற்றாளன் எங்கள் தலைவன். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் நம்பர் சார். 10. அதாவது சார் எந்த மேடைகள் போனாலுமே அவர் அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் இல்லாமல் அவரால் ஒரு மேடை பேச்சு பேச முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த நேரமும் அவர் கையில் ஒரு பேப்பர் இருக்குது அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. அதற்கு உங்களோட பதில் என்ன? ஸ்கிரிப்ட் பேப்பர் ஜனாதிபதி திரௌபதி முர்மு கையிலையும் இருக்குது. ஒரு தேவைப்படுகிற ஒரு செய்தியை சொல்லுவதற்கு அந்த குறிப்பை வைத்துக் கொள்வதுன்றும் தவறில்லை. ஸ்கிரிப்ட் பேச்சரை நம்பி அவர் மேடைக்கு வர்றவரும் கிடையாது.
இந்திய அரசியல் வரலாற்றில், இந்திய அரசியலின் 50 ஆண்டு கால வரலாற்றில் பதவி ஏற்கும் பொழுது அந்த பதவியேற்பு உறுதிமொழியை பார்க்காமல் பதவி ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவன் விஜய். இதுக்கு பேர் ஸ்கிரிப்டா? சட்டமன்றத்தில் குதிரை பேரம் என்று சில பேர் சொன்னார்கள். நாங்கள் குதிரை பேரத்தில் ஈடுபடவே இல்லை. மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் அவருடைய தகுதியினாலே வெற்றி பெற்றார். மன்னார்குடி மக்களுக்கும் அவருக்கும் இருக்கிற உறவினால் அவர் வெற்றி பெற்றார். அதிலும் ஒரு பெரிய திமிங்கலத்தை கடல் கடந்து பல கோடி முதலீடு செய்திருக்கிற டிஆர்பி ராஜாவை எதிர்த்து வெற்றி பெற்றார். நாங்கள் அவரை குதிரை பேரத்திற்கு கூப்பிட்டோமா? அவராகவே எங்களை ஆதரித்தார். குதிரை பேரம் என்று சொன்னார்கள் சட்டமன்றத்தில். என் தலைவன் பதில் சொன்னான், இது குதிரை பேர அரசல்ல, குதிரை வேகத்தில் போகிற அரசு. ஸ்கிரிப்டா இது? ஸ்கிரிப்டான்னு கேட்கிறேன். இது அடுத்த கேள்வி என்னன்னா சார், அதாவது இப்போ ஒரு சட்டசபையில் வந்து நிறைய வாக்குவாதங்கள், நிறைய பேச்சுக்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். பட் உதய் சார் அவர் சில விஷயங்கள் முன்வைக்கும் போது சில பதில்கள் அவர் கொடுக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு விமர்சனமும் வருது. நீ சட்டமன்றத்தில் இருந்திருந்தா பதில் சொல்லியிருப்பாரு. நீ வெளிநடப்பு போறதற்கு பிறகு எப்படி பதில் சொல்றது? நீ தான் சட்டமன்றத்திலிருந்து வெளியேறிட்டிய, எப்படி பதில் சொல்றது? ஓகே, அடுத்த நம்பர்ல போயிடலாம். 7. ஐயோ, அதாவது இந்த செக்மெண்ட்டுக்கு என்ன உட்கார வச்சிருக்காங்க. ஓகே சார். சார் குட்டி ஸ்டோரி சார். ஆமா, அவர் சொல்லுகிறாரு, ஒரு 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 பேச்சில் அழகும் நளினமும் அனைவரையும் வசீகரிக்கவும் வேண்டுமானால் குட்டி ஸ்டோரி சொல்வது வழக்கம்தான். அறிஞர் அண்ணா இதை பயன்படுத்தினார். அறிஞர் அண்ணா ஒரு நாள் 34 இடத்துல பேசினார். 34 இடங்களிலும் 34 கதை பேசினார். குட்டி ஸ்டோரி சொல்லணும். ஏன்னா நான் எண்ணுகிற எண்ணத்தை, என் பேச்சை கேட்க வந்திருக்கிற சாதாரண மக்களினுடைய நெஞ்சு நிலையை நிறுத்த வேண்டுமானால் குட்டி ஸ்டோரி சொன்னால் அது அந்த மக்களுக்கு எளிதில் அவர்கள் அதற்கு வசப்படுவார்கள். அவர் குட்டி ஸ்டோரி என்று அவர் மீது குற்றம் சாட்டுகிறவர்கள் எல்லாம் அரசியலில் குட்டி சுவர்கள். அடுத்த நம்பர் உள்ள போயிடலாம். 9. ஐயோ சார், கோட் சூட் சிஎம் என்ன சார் இது? இது வரைக்கும் யாருமே அப்படி போடல சார். ஏன் இவர் கோட் சூட்ல வராங்க? அது ஒரு பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை சார். யாருமே செய்யாததை செய்கிற தலைவன் தான் விஜய். சார் அப்படிலாம் சொல்ல முடியாது. கேளுங்க, விக்கிரவாண்டியில ரேம்ப் வாக்கு போனார். இதுக்கு முன்னே எந்த தலைவனாவது செய்திருக்கானா? எங்க தலைவர் ரேம்ப் வாக்கு பொருளுக்கு கழுத்துல கருகிற தொண்டர்கள் பார்த்து வீசுவார். தொண்டர்கள் அதை திருப்பி எறிவான். கண்கொள்ளா காட்சி அது. எந்த உடை அணிந்தாலும் என் தலைவனுக்கு அழகாக இருக்கும். அன்னைக்கு ஆளுநர் மாளிகைக்கு சென்ற பொழுது ஜீன்ஸ் பேண்ட், அரக்கை சட்டை போட்டுட்டு போனார். அதனால எந்த உடை அணிந்தாலும் அவருக்கு அழகாக இருக்கும். அவர் இப்பொழுது கோட்டு சூட்டு போட்டுட்டு வர்றார். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த கோட்டு எங்கே கிடைக்கும்? கருப்பு கலர் கோட்டு, வெள்ளை சட்டை, பேண்ட், பார்க்க ரொம்ப ரம்மியமாக இருக்கு. இப்போ ஓட்டு தேர்தல் வச்சா இது 4% கூட்டிடும். ஒரு வித்தியாசமான அணுகுமுறை, நல்ல முறை தான் சரி. இப்போ வித்தியாசமான அணுகுமுறை நீங்களே சொல்றீங்க. பட் இன்னொரு விமர்சனமும் அவர் ஸ்டைலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கரூர் சம்பவத்துக்கு நிறைய விமர்சனங்கள் வந்தது. ஆனால் அதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமா அப்படின்றது மக்கள் சைடில் நிறைய பேசப்பட்டதில்லை. அதுக்கு உங்களோட பதில் என்ன? அப்போ 41 பேர் இறந்தார்கள். எங்கள் தலைவர் நடுக்கமுற்றார். அந்த இடத்தை விட்டு அகன்று திருச்சி சென்று விமானத்தில் சென்னைக்கு வந்து விட்டார். அவர் மீது வைக்கிற குற்றச்சாட்டு, அந்த 41 பேர் இறந்ததற்கு பிறகு அது குறித்து கவலைப்படாமல் நீங்கள் ஏன் சென்னைக்கு சென்றீர்கள் என்று, அங்கேயே நின்றிருக்க வேண்டாமா என்று சொல்லுகிறார்கள். நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், அவர் அங்கேயே நின்றிருந்தால், இரவில் விஜய் அங்கேயே நிற்கிறார் என்றால், தமிழ்நாட்டின் 8 திசைகளில் இருந்தும் ஒரு பெரும் கூட்டம் கரூருக்கு படையெடுத்திருக்கும். காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் வந்திருக்கும். காட்டாற்று வெள்ளம் போல கூட்டம் வந்திருக்கும். 41 82 மாறி இருக்கும். இனி ஒரு அசம்பாவிதத்திற்கு நான் காரணமாகிவிடக்கூடாது என்று சொல்லித்தான்
தீர்க்க தரிசனத்தோடு எங்கள் தலைவர் வெளியேறினார். இன்றைக்கு அந்த 41 குடும்பத்தையும் அவர் தத்தெடுத்து கொண்டார். அந்த 41 குடும்பத்திற்கும் அவர்தான் பாதுகாவலர். எங்கள் கட்சியில் இருக்கிற நிர்வாக குழு உறுப்பினர் மரிய வில்சன் ஆர்கே நகரில் வெற்றி பெற்றவர், ஒரு கல்வியாளர். அதே 41 குடும்பத்தை கரூரில் போய் சந்தித்தார். 41 குடும்பங்களுக்கு மாறுதல் சொன்னார். ஒவ்வொரு குடும்ப தலைவரிடமும் 5000 ரூபாய் கொடுத்துவிட்டு எல்லா மாதமும் உங்களுக்கு இந்த 5000 ரூபாய் வருவதற்கு ஏற்பாடு செய்துவிட்டு தான் நான் சாவேன் என்றார். இன்றைக்கு 5000 ரூபாய் போய் கொண்டிருக்கிறது. நான் இன்னும் சொல்லுகிறேன், அந்த 41 குடும்பத்திற்கும் இன்சூரன்ஸ் போட்டார் மரிய வில்சன். அந்த 41 குடும்பத்து பிள்ளைகளின் கல்வி செலவையும் மரிய வில்சன் ஏற்றுக்கொண்டார். நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், இப்படி ஒரு பர்சனாலிட்டி வேற எந்த கட்சியிலாவது நீங்க பார்க்க முடியுமா? அடுத்த நம்பர் 1. நாங்கள் தற்குறிகளா? சார் சொல்லுங்க சார். தற்குறிகள் அல்ல, ஆச்சரியக்குறிகள். தளபதி விஜயை தலைவனாக ஏற்றுக்கொண்ட நாஞ்சில் சம்பத் கல்லூரி மாணவனாக இருக்கிற பொழுது மாநிலம் தழுவிய பேச்சு போட்டியில் 42 பதக்கங்கள் பெற்றவன். நான் தற்குறியா? சார் யார் சொன்னா சார் நீங்கள் தற்குறி என்று? நீங்க தற்குறி ஒரு சில பேர்கள் அதாவது சிந்தை எள்ளும் சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள் தந்த சிலப்பதிகாரத்தை 10 நாள் விருத்தாசலத்தில் தொடர் சொற்பொழிவாற்றியவன் நான். சேக்கிழார், தெய்வ சேக்கிழார் எழுதிய பெரிய புராணத்தை 13 நாட்கள் விராலிமலையில் தொடர் சொற்பொழிவாற்றியவன் நான். தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகத்தின் மைய மண்டபத்தில் பேசுகிற தகுதியுள்ள நாஞ்சில் சம்பத்தியின் தலைவனை தலைவனாக ஏற்றுக்கொண்டேன். நான் தற்குறியா? உதயநிதிட்ட கேட்கிறேன், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக சொல்லிப்பாரு. அடுத்த நம்பர் சொல்லிடுங்க சார். 5. இவர்கள்தான் ஒரு கட்சியினுடைய வெற்றியை, அந்த கட்சியினுடைய தலைவனை நேசிக்கிறவர்களை தீர்மானிப்பார்கள். அவங்க தான் விர்ச்சுவல் வாரியர்ஸ். அடுத்த கட்டம் சார் 4. சார் நீங்க வரீங்கன்னு ரூம் போட்டு நைட்டெல்லாம் யோசிச்சிருப்பாங்க சார் இந்த கட்டத்துல. சொல்லுங்க சார். அனில். எங்களை அனில் குஞ்சுன்னாங்க. எம்ஜிஆர் ரசிகர்களை விசில் அடிச்சாங்க குஞ்சுன்னாங்க. அந்த விசில் அடிச்சாங்க குஞ்சுகள் ஓட்டுப்பட்டு தான் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனார். 13 ஆண்டு காலம் முதலமைச்சர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரை கோட்டை பக்கம் தலை வச்சு படுக்க முடியல கருணாநிதி. நாங்கள் அணில் குஞ்சுகள். எங்கள் தலைவர் அதிகாரத்துக்கு கொண்டு வந்துட்டோம். இன்னும் 25 வருடத்தில் எங்கள் தலைவர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். ஓகே சார், சூப்பர் சார். அடுத்த நம்பர் சார் 8. ஏற்கனவே எனக்கு இங்கே 7.5 கூட்டிட்டு இருக்கு. சார் ரீல்ஸ் பாருங்க சார். ரீல்ஸ் ஆட்சி என்ன ஆட்சினே புரியல சார். ஒரு டைமில் பயங்கரமான ஆட்சி இருக்குது, இப்போ பார்த்தா ஃபுல்லாக ரீல்ஸு சார். சார் சட்டசபை, ஒரு குழந்தை நேற்று உட்காந்து டிவி முன்னாடி சட்டசபை ஆன்னு பார்த்துட்டு இருக்கு சார். சட்டசபை பார்க்குற அளவுக்கு இந்த ஆட்சி போயிட்டுருக்கு. ஸோ ரீல்ஸ் ஆட்சியாக மாறிட்டுருக்கு. இது எப்படி இருக்குது? அது உதயநிதி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எங்கள் தலைவர் மீது வைத்த குற்றச்சாட்டு. இது ரீல்ஸ் ஆட்சி இல்லை, ரியல் ஆட்சி. அப்படி ரீல்ஸ் ஆட்சி நடத்த வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை. கேட்டிங்களா? நாங்கள் ஒன்றும் கதை கிட்டியெல்லாம் பேசுகிறதில்ல. எங்கள் தலைவர் ப்ராக்டிக்கல் லீடர். அவர் ரீல்ஸ் விட வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த நாட்டில் ரீல்ஸை விட்டு பார்த்தீங்க, நாங்கள் வீல் ஏறி உங்களை புதைச்சிட்டோம். இன்றைக்கி ரீல்ஸ் ஆட்சி நடத்தினது நீங்கள். ஆனால் நாங்கள் ரீல்ஸ் ஆட்சி நடத்தலை, மக்களுக்கான ஆட்சியை நாங்கள் நடத்துகிறோம். இன்றைக்கு அரசாங்கம் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படியே 2% உயர்த்தி தந்திருக்கு. தெரியுமா உங்களுக்கு? பேப்பர் படிச்சிருக்க மாட்டீங்களா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்கள் எதை எதிர்பார்க்கிறார்களோ அதை எப்படி பூர்த்தி செய்வதென்று எங்கள் தலைவர் யோசிக்கிறார். இது ரீல்ஸ் ஆட்சி இல்லை. உதயசூரியன் மறைந்தது எதனால் தெரியுமா உங்களுக்கு? சாயங்காலம் ஆயிடுச்சா சார்? இல்லை, உதயசந்திரனால் மறைந்தது. உதயசூரியன் ஆட்சி மறைந்ததற்கு காரணம் உதயசந்திரன்.
இந்த நாட்டில் ஸ்டாலினுக்கு அவன் தான் வழிகாட்டி. அவன் வழிகாட்டி தான் இந்த ஆட்சி திமுக ஆட்சி முடிஞ்சிச்சு. இன்னைக்கு அந்த உதயசந்திரனை காத்திருப்போர் பட்டியலில் வச்சிருக்கான் பாருங்க எங்கள் தலைவன். இது ஒன்றும் ரீல்ஸ் இல்லை, இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக செய்துட்ருக்கோம். அடுத்த எண் எது சார்? 6. பிஜேபி பி டீம் சார். பிஜேபி பி டீம்னு தேர்தல் காலத்தில் எங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை திரும்ப வைத்தார். ஆனால் அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக என்று சொன்னதில் நாங்கள் எந்த இடத்துலையும் பின்வாங்கலை. விஜயமங்கலம் என்கிற இடத்துல அண்ணன் செங்கோட்டையின் ஏற்பாடு செய்த பொதுக்கூட்டத்தில் லட்சக்கணக்கால கடலும் திடலும் தோற்க கண்ணு கட்டிய முறை திரண்ட கூட்டத்தில் எங்கள் தலைவர் திமுகன்னு சொன்னார், அரசியல் எதிரின்னு ஆரவாரத்தோடு சொன்னார்கள். அதே இடத்துல கொள்கை எதிரி அப்படின்னு சொன்னார், பிஜேபின்னு ஆரவாரத்தோடு தொண்டர்கள் சொன்னார். எங்கள் கட்சியினுடைய கடைசி தொண்டனிடமிருந்து கொள்கை எதிரி பிஜேபி என்று அவனை பேச வைத்த தலைவர் எங்கள் தலைவர் விஜய். எப்படி நீங்க சொல்லுவீங்க நாங்க என்னைக்கு பிஜேபியோட சமரசமாக இருக்கோம்? இன்னைக்கு நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றால் இதுல அழிந்து போனது திமுக மட்டுமல்ல, நாங்க இன்னைக்கு சங்கிகளுக்கும் ஒரு முடிவை எழுதியிருக்கோம். 4 இடத்துல போன தேர்தலை வெற்றி பெற்ற பிஜேபி இன்றைக்கு அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து ஒரு இடத்தில் தான் வெற்றி பெற்றிருக்கிறது என்றால் கொள்கை எதிரிக்கும் தமிழ்நாட்டில் இடமில்லைன்னு நிரூபித்திருக்கோம். அப்ப எப்படி எங்களை பி டீம்னு சொல்லுவீங்க? ஓகே சார், கடைசியா ஒரு கட்டம் இருக்கு, இதோட என் கட்டம் முடிஞ்சிடுச்சுன்னு தெரிஞ்சு போச்சு, போட்டுருங்கப்பா சார். 2 தான் சார் இருக்கு. கூத்தாடி. எம்ஜிஆரையும் இப்படி தான் சொன்னாங்க. யார் சார்? எம்ஜிஆரையும் திமுக இப்படி தான் சொல்லிச்சு. எம்ஜிஆர் 13 ஆண்டு காலம் இவங்களை காத்தாடி மாதிரி ஆக்கிட்டார். கூத்தாடி நம்மள இவனோட காத்தாடியாக ஆக்கிட்டார். நாஞ்சில் சம்பத் கேட்குறேன், உதயநிதி சினிமாவில் நடிக்கலை? ஒரு கல் ஒரு கண்ணாடியும் உடைஞ்சு கல்லையும் காணலை. கடைசியில் என்ன படம் தெரியுமா? மாமன்னன். ஸ்டாலின் கூத்தாடி இல்லையா? ஒரே ரத்தம்னு படம் எடுத்தான் தெரியுமா? ஸ்டாலின் நடிச்சார் தெரியுமா? குறிஞ்சி மலர்னு சொல்லி ஒரு தொடர் நடிச்சார் தெரியுமா? நீங்களும் கூத்தாடி தான். அதாவது கலையையும் இலக்கியத்தையும் குறைத்து மதிப்பிட முடியாது. கலையும் இலக்கியமும் மக்களுக்காகவே என்று சொன்னான் மாயோகோஸ். 1967 ஆட்சி மாற்றத்திற்கு மக்கள் திலகம் எம்ஜிஆரை அண்ணா கையில் எடுத்தார். அறிஞர் அண்ணா அவர்களே சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்ற ஒரு நாடகம் எழுதினார். அந்த நாடகத்தில் காகப்பட்டர் வேடத்தில் அண்ணாவே நடித்தார். அப்ப அண்ணாவும் கூத்தாடியா? நடிகமணி டிவி ராணா நாராயணசாமி, லட்சிய நடிகர் SSR, மக்கள் திலகம் எம்ஜிஆர் போன்றவர்களை அண்ணா தன்னுடைய வெற்றிக்கு பயன்படுத்தினார். நிலத்து மிங்கலங்கள், பண்ணை பிரபுக்கள், ஆலய அரசர்கள், கட்சி காங்கிரஸ். இந்த காங்கிரஸை எப்படி எதிர்கொள்ள முடியும்? என் நெஞ்சில் மாசில்லை, என் கையில் காசில்லை தம்பின்னு அண்ணா சொன்ன பொழுது அண்ணாவுக்கு நிதி கொடுக்க திமுக நிர்வாகிகள் வரிசையாக நின்று நிதி கொடுத்த பொழுது அந்த வரிசையில் எம்ஜிஆரும் நின்றார். அண்ணா சொன்னார், நீ எதற்கு இந்த வரிசையில் வந்து நிற்கிறாய்? நீ எதற்கு எனக்கு நிதி தர வேண்டும்? உன் ஒளிமுகத்தை காட்டினால் ஓட்டு பெட்டியில் 10 லட்சம் ஓட்டுகள் வந்து விழும்பினார். ஆகவே தமிழ்நாட்டினுடைய அரசியலை கலையும் இலக்கியமும் தீர்மானித்திருக்கிறது. அந்த கலை உலகத்திலிருந்து வந்தவன் தான் எங்கள் தலைவன். அந்த திரை உலகத்திலிருந்து தலைவன். சமீபத்தில் அதிகமாக பேசப்படும் ஒரு விமர்சனம், அது என்னன்றதை பார்த்துடலாம். அதாவது சார், யூஸ்வலாக நம்ம பேசினது சார் சோஃபாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும்போது புஷ்பா மாடல் அரசா. நாஞ்சில் சம்பத்தி கேட்குறேன், ஒரு எதிர்கட்சி தலைவர் எங்கள் சோஃபா கொண்டு போனதை சொல்கிறார் CV சண்முகத்தை வீட்டுக்கு. நான் கேட்குறேன், கோவை கம்பன் கருத்திருமன் என்கிறவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அறிஞர் அண்ணா எதிர்கட்சி தலைவராக இருந்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தை தாய் தமிழத்தோடு சேர்க்க வேண்டும் என்று போரிட்ட பொன்னப்ப நாடார் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். கலைஞர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவராக இருந்தார். பேராசிரியர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். இப்போ உதயநிதி எதிர்கட்சி தலைவர். உனக்கு ஒரு எதிர்கட்சி தலைவராக நின்று பேச எத்தனை செய்திகள் இருக்கிறது. ஒரு வீட்டுக்கு சோபா போனதை சொல்றேன்னா
ஒரு வீட்டுக்கு சோஃபா போனதுக்கு எங்க தலைவரை தொடர்பு படுத்தி பேசுறேன்னா இது என்ன அரசியல்? இது ஒரு வீட்டுக்கு சோஃபா போகுதுன்னா எங்க தலைவரை ஏன் சொல்ற? இந்த சோஃபா எல்லாம் வச்சுக்கிடாதீங்க. இனிமேல் தமிழ்நாட்டு அரசியல் தலைவர் கையில தான். அதனால நீங்களும் வர முடிஞ்சா வந்து சேர்ந்துக்கிடுங்க. அடுத்த போட்டோ ஏதோ இருக்கா சார்? சார் அடுத்த 5 வருடம் இப்படி போயிடலாம் கொஸ்டின். திமுக இவரை எதிர்க்கட்சி தலைவர் ஆக்கியதன் மூலம் திமுக ஒரு இமாலயத்தவரை செய்திருக்கிறது. அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஐ பெரியசாமி 1986 அவர் ஆத்தூர் ஒன்றியத்தில் சேர்மன். போன சட்டமன்ற தேர்தலில் 2 லட்சத்திற்கு மேற்பட்ட அதிக வாக்குகள் வாங்கியவர். இன்றைக்கு தாவேக்காவினுடைய வருகையால் அவருடைய ஓட்டு சதவீதம் குறைந்திருக்கிறது. அந்த ஐ பெரியசாமி எதிர்க்கட்சி ஆக்கியிருக்கணும். சீனியாரிட்டிக்கும் சின்சியாரிட்டிக்கும் திமுக மரியாதை கொடுக்குமானால், இல்லாவிட்டால் அண்ணன் KN நேரு திமுகவின் முதன்மை செயலாளர், அவரை எதிர்க்கட்சி தலைவர் ஆக்கியிருக்க வேண்டும். அவரை எதிர்க்கட்சி தலைவர் ஆக்க உனக்கு மனசு இல்லையா? தொடர்ந்து ஒட்டஞ்சத்திரத்தில் வாகை சூடுகிற முன்னாள் உணவு அமைச்சர் சக்கரபாணி, அவரை எதிர்க்கட்சி தலைவர் ஆக்கியிருக்க வேண்டும். இவரை நீங்கள் ஆக்கினீர்கள். இவருக்கு ஏதாவது தெரியுமா? ஏதாவது தெரியுமாங்க? சமூக நீதி பற்றி ஒரு அரை மணி நேரம் பேச சொல்லுங்க, நான் பேசுறதே நிப்பாட்டிடுறேன். எங்களை ஸ்கிரிப்ட்னு சொன்னீங்களே, எதிர்க்கட்சி தலைவரே ஸ்கிரிப்டை வச்சு தானே பேசினாரு. நீங்களே சொன்னீங்களே. நான் கேட்குறேன், சேஞ்ச் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்றியே, இதையும் ஸ்கிரிப்டில் எழுதி வச்சு தானே படிக்கிற நீ? நாஞ்சில் சம்பத்து கேட்குறேன், தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற எந்த தகுதியும் உதயநிதி ஸ்டாலினுக்கு கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் தான் எதிர்க்கட்சி தலைவர் என்றால் அடுத்த பொது தேர்தலில் திமுக எதிர்க்கட்சியாகவும் ஆக முடியாது. சார் இப்போ அதே அவங்க சைடும் கேட்பாங்கல்ல சார், அவரால் ஒரு அரை மணி நேரம் பேச முடியுமா? எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தானே கற்றுக்கிற ஒரு விஷயம். நீங்களே சொன்னீங்க, அரசியல்ன்றது யார் தெரிஞ்சு வந்திருக்கா? எல்லாமே கற்றுக்கிட்டு வரக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருங்கவரு அதிக நேரம் பேச வேண்டிய கடமை அவருக்கு தான். அதை தான் சார் இப்போ விமர்சனமாக என்ன வருதுன்னா, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேச முடியாது, ஒரு முதல்வர் அவர் எதிர்க்கட்சிக்கு வேலை சே, எதிர்க்கட்சிக்கு வேலை சே, ஆளுங்கட்சிக்கு வேலை வே. அவங்க பேசணும், நாங்க செய்யணும். இவர் என்ன பேசுவாரு? எந்த பிரச்சனையை பற்றி இவருக்கு தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. நீ பேப்பரே படிக்க மாட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்த போட்டோ ஏதோ இருக்கா சார்? ஐயோடா சார், இவர் இந்தியாவின் பிரதமர். அவர் சொல்றாரு, நாடாளும் பிரதமர் மோடி, காங்கிரஸ் மேல உள்ள வன்மத்தை பாருங்க, திமுகவின் முதுகில் குத்தி விட்டது காங்கிரஸ். இந்த நாட்டில் ஒரு பாசிச ஆட்சிக்கு தலைமை தாங்குகிறவர். இவரால் நாட்டு மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. ஒரு மிலேச்சத்தனமான பாசிசத்துக்கு வடிவம் தந்திருக்கிற நாடாளும் பிரதமர் இந்த நாட்டின் பிரதமராக இருக்கிறவரை இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற ஏழை மக்களுக்கு வாழ்வும் வராது, வசதியும் வராது. அடுத்த 5 வருடம் என்ன சொல்ல விரும்புறீங்க? எப்படி இருக்கும் ஆட்சி அப்படின்னு? அடுத்த 5 வருடத்தில் பட்டமரங்கள் துளிர்க்கும், பாலைவனங்கள் செழிக்கும், கெட்ட குடிகள் சிறக்கும், நட்ட நடுநீசி விடியும், தமிழ்நாட்டில் நல்லாட்சி நடக்கும். அதை எங்கள் தலைவர் தருவார். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி சார், தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ பிஹைண்ட் ரூட்ஸ் முதல்வர் விஜய், நாயகன் டு ஜனநாயகன், டைட்டில் ஸ்பான்சர் சென்னை அமிர்தா ஏவியேஷன், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், நர்சிங், ஈஸியா படிங்க சேலரியோட, GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற மேக்ஸ் கோல்ட், கால் 0444545 மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். சப்போர்ட்டட் பை தி சென்னை மொபைல்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் ஃபர்னிச்சர்ஸ். மொபைலுக்கு சென்னை மொபைல்ஸ் அப்ளையன்சஸ்க்கு டிஜிட்டல் ஹப் ஆல் இன் ஒன் ஸ்டோர். VGP யூனிவர்சல் கிங்டம், சன்னை விட ஃபன் அதிகம். பவர்ட் பை சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ், வேலம்மாள் நெக்ஸஸ், டெடிகேட்டட் டு எக்ஸலன்ஸ். Chennai Amartha Aviation College, best aviation college in Tamil Nadu. GT Holidays and Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Presents Behind Notes Mudalvar Vijay, Nayagan to Jananayagan. Supported by the Chennai Mobiles and Electronics Furniture Appliances. VGP Universal Kingdom. Powered by Saubhagya Home and Kitchen Appliances. Velammal Nexus.